ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினாலே எல்லாவற்றையும் அவர் மீது வைத்து விடுங்கள். அவர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். நம்மளுடைய கவலைகள், துக்கங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே நம்ம வைத்திடணும். அவர் உங்களை விசாரிக்கிறவனானபடியால் எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ணணும்? அவர் மேலே வைத்து விட வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானத்தை உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் வைப்பார், தருவார். நம்ம கவலைகள் எல்லாம் என்னென்ன காரியங்களுக்கு கவலைப்படுகிறோமோ எல்லா கவலைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே வச்சிருங்க. ஏன்னா எல்லாரும் நம்மளை நோக்கி கூப்பிடுவாங்களா அப்படின்னு ஏக்கத்தோடு பார்க்கிற ஒரு தெய்வம் ஒருவர் இருக்கிறார்னா ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒருபோதும் கைவிடாதவர், ஒருபோதும் நம்மை குற்றப்படுத்தாதவர், ஒருபோதும் நம்மளை சேதப்படுத்தாதவர், ஒருபோதும் நம்மளை சங்கடப்படுத்தாதவர், ஒருபோதும் நமக்கு கண்ணீரை வரவழைக்காதவர், நன்மைகளை என்றைக்குமே நமக்கு செய்கிறவர். நம்ம நண்பர் போல, நம்முடைய தகப்பன் போல, நம்முடைய தாயை போல, நம்முடைய உறவு போல ஆற்றி தேற்றி அரவணைக்கிறவர். ஆனபடினாலே நம்முடைய கவலைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மேலே நம்ம வைத்து விடுவோம். அவரே நம்மளை வழிநடத்துவார். ஒரு முறை நீங்கள் இதை செய்து பாருங்கள். கவலை பல காரியங்கள் இருக்கும். குடும்ப வாழ்க்கையில், மனித வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எவ்வளோ கவலைகள் இருக்கும். எல்லாவற்றையும் பட்டியலிட்டால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் ஒரு வார்த்தை ஏசப்பாட்ட சொல்லிவிட்டு அவர் மேலே கவலையை வச்சுட்டு, பாரத்தை வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு எப்போதும் செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு நன்மையை ஆண்டவர் கட்டாயம் செய்வார். நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். ஆமேன். அல்லேலூயா.